16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் துவங்கியது. 2025 தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆகியவை இணைந்து 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று கோவையில் துவங்கியது. இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அணி என 38 அணிகளும், கோவை, தூத்துக்குடி, சென்னை மாவட்டங்களுக்கு 2 அணி என மொத்தம் 41 அணிகள் கலந்து கொள்கின்றன. இப்போட்டிகள் முதல் 3 நாட்களுக்கு லீக் போட்டியாகவும், கடைசி 2 நாட்கள் நாக் அவுட் போட்டியாகவும் நடைபெறும். இப்போட்டிகள் இன்று முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கோவை நேரு விளையாட்டு அரங்கம் அருகிலுள்ள கூடைப்பந்து கழக விளையாட்டு அரங்கம் மற்றும் அவிநாசி சாலையில் உள்ள YMCA கூடைப்பந்து அரங்கம் ஆகியவற்றில் நடைபெறுகின்றது. இந்த போட்டிகள் தினமும் காலை 6 மணிக்கு துவங்கி 11 மணி வரைக்கும், மாலை 3 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரை நடைபெறும். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்படும். மேலும் 12 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு மாநில அளவிலான அணிக்கு விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பாண்டிச்சேரியில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிக்கு விளையாட தகுதி பெறுவார்கள். போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று கோவையிலே சிறப்பாக துவங்குகின்றது. கோவை மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள், CRI நிறுவனங்களின் தலைவர் மற்றும் எங்களுடைய உபதலைவர்கள் அனைவரும் முன்பாக இன்றைய போட்டிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றன. மாநிலம் முழுவதும் இருந்து 41 ஆண்கள் அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற அணிகளில் சிறந்த 15 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற 9ஆம் தேதி முதல் பாண்டிச்சேரியிலே நடைபெறுகின்ற தேசிய அளவிலான போட்டிகளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற போட்டிகளிலே நடைபெறும். இன்று தொடங்கி இந்த போட்டிகள் 2ஆம் தேதி வரை நடைபெறும். மாலை, காலை, இரு வேளைகளிலும் இப்போட்டிகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே தமிழ்நாடு அணிக்காக விளையாடிய சில விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெறுகின்றார்கள்.